ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னன்னா ஹோம் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது உள்துறை விவகாரங்கள் துறையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சுன்னு பாருங்க, உங்கள் லைஃப் செட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியல் சேலரியே 56,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி 19 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல தான் இது வெளியிட்டிருக்காங்க. இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. இது என்ன வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டர் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல குரூப் ஏல இருக்கக்கூடியது தான் ஆள் எடுக்கிறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 19/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 48 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த 48 வேக்கன்சியுமே வகுப்புகள் வரியாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 21, எஸ்சியில் 7, எஸ்டியில் 3, ஓபிஸில் 13, இடபிள்யூஎஸில் 4. மொத்தமாக 48 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. இது எதில் போய் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, https://recruitment.itpolice.nic.in. இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் சேலரி 56,100 நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1,77,500 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே அலோன்ஸ் அப்படிங்கிறதும் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அந்த பெனிஃபிட்ஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் ஆர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. இதில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இயர் அதாவது 1995 2025 பிப்ரவரி 19-20 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இதில் இது பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேன்லையுமே ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக இவங்க பிரிச்சும் கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இது கமாண்டட் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதில் மினிமம் ஹைட் மெயிலுக்கு 165 இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 இருக்கணும். வெயிட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக பிஎம்ஐ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது கூடவே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபீமேலுக்கும் மெயிலுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, ஐசைட் எப்படி இருக்கணும் அதோட டீட்டெயில்ஸு, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே, அதாவது ஒரு போலீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட்கான டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் இது பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இது பண்ணுறாங்க. அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 டைப்பில் இருக்குது. இது ரெண்டுமே ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். சிபிடி இல்லைனா ஓஎம்ஆர் பேஸில் தான் இது இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின் 100 மார்க்கு 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதுக்கான சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருக்காங்க. அந்த பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு அடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மெரிட்டில் மெரிட் லிஸ்ட் இது பண்ணி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி கேட்டகரி,
எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மெயில் கேண்டிடேட், யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 400 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.